காட்டுக்குள்ளே ஏலேலோ அத்தி மரம் அத்தி மரம். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் அறிவோம் பகிர்வோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது அரிச்சல் முனை, தனுஷ்கோடி. ஸோ இந்த மாதிரி பிளேசஸ் தான் உங்களுக்கு நான் வீடியோவில் காட்ட போகிறேன். அது மட்டும் இல்லை, ஸோ தனுஷ்கோடி வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்காங்க, என்ன மக்கள் வந்து வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்கன்றது உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் சேனல் நீங்கள் புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஃபன்னான ஷார்ட்ஸ்லாம் போட்டுட்ருக்கோம். நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவும் பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் தனுஷ்கோடிக்கு தான் போயிட்டுருக்கோம். தனுஷ்கோடியில் இப்போ வந்து நாங்கள் அரிச்சல் முனையை வந்து பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வியூ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, வாட்டர் வந்து அவ்வளோ பியூராக இருந்துச்சு. நம்ம நார்மலாக வாட்டருடைய கலர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கையுடைய கலர் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி பார்த்துருப்போம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு மாதிரி ராமர் க்ரீனில் இருந்த மாதிரி இருந்துச்சு. பக்காவாக இருந்துச்சு கலர் பார்க்குறதுக்கே. இங்கே எந்த அளவுக்கு வந்து வாட்டர் வந்து சுத்தமாக இருக்குது அப்படின்னா உள்ளே இருக்கிற மீனே வந்து நம்மளால் பார்க்க முடியும். அது உள்ளே நீந்திட்டு இருக்கிற அந்த மீன் வந்து என்ன சைஸ் என்ன கலருன்னு கூட நமக்கு தெரியுது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து பியூராக இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அசோக சின்னம் இருக்குது இல்லைங்களா, அது அவங்க நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. வழியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடெல்லாம் எதுவுமே இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக ரோடு வந்து எம்டியாக தான் இருக்கும். ரெண்டு பக்கமே வந்து பார்த்திங்கன்னா கடல்ன்றதால ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து வாழ்கிற மாதிரி இல்லை. அங்கே வந்து வியாபாரம் பண்ணுறவங்க மட்டும் சின்ன சின்னதாக குடிசை கட்டி வாழ்ந்துட்டுருக்காங்க வியாபாரத்துக்காக. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராமேஸ்வரத்துக்குள்ளே வந்து மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி இங்கே வந்து யாரும் வாழ்ந்துட்டு இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த 3 பக்கமும் கடலாக இருக்கிறதால இங்கே கண்டிப்பாக வந்து பெரிய அலைகளோ இல்லை மழையோ வந்துச்சுன்னா மக்கள் வந்து வாழ்றதுக்கு வந்து கஷ்டம்தான். ஸோ இந்த அரிச்சல் முனையில் நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டெலஸ்கோப் மூலயமா உங்களுக்கு இலங்கையை வந்து காட்டுறாங்க. அமௌண்ட் பே பண்ணிவிட்டு அந்த டெலஸ்கோப் மூலயமா நம்ம வந்து இலங்கையை வந்து நமக்கு காட்டுறாங்க. இங்கேருந்து இலங்கை வந்து பார்த்திங்கன்னா 30 கிலோமீட்டர்ஸ் தான் போல். அது மட்டும் இல்லை, அங்கே வர டூரிஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடலை ஒட்டினபடி ஃபோட்டோவும் எடுத்துக்கிறாங்க. ஸோ வியூ வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. அங்கே நம்ம எடுத்துக்கிறப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சம் அமௌண்ட் வாங்கிட்டு நம்மளை ஃபோட்டோ எடுத்து உடனே பிரிண்ட்டும் எடுத்து கொடுத்துட்றாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அங்கே கோவிலுக்கு வர மக்கள் வந்து தரிசனத்தெலாம் முடிச்சுட்டு இங்கே வந்து அரிச்சல் முனையில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த அரிச்சல் முனையை. ஸோ நீங்களும் பாருங்கள் இங்கே என்னென்ன அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி தான். இந்த தனுஷ்கோடி வந்து இந்திய பெருங்கடலும் இந்திய வங்கக்கடலும் ஒன்று சேர்ற இடம்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏன் தனுஷ்கோடின்னு பேர் வந்துச்சு சொல்கிறாங்க அப்படின்னா ராமருடைய கையிலிருந்த வில்லு போல் இதோடைய அமைப்பு இருக்கிறதால இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனுஷ்கோடின்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சுங்களாம். அது மட்டும் இல்லை, ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது முக்கிய துறைமுகமாக விளங்கியிருக்கு. அதாவது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் வியாபார தொடர்பாக இருந்த நகரமே இது தானாங்க. அது மட்டும் இல்லை, தொழில் நிமித்தமாக தமிழகத்துலேருந்து நிறைய பேர் இங்கே வருவாங்களாம், டூரிஸ்ட் மட்டும் இல்லாமல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அழியறதுக்கு முன்னாடி சென்னையிலேருந்து இங்கே தனுஷ்கோடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரெயினில் வரலாமா. அது வந்து போட் மெயில் ட்ரெயினுங்களாங்க. நம்ம சென்னையிலே வந்து பார்த்திங்கன்னா இலங்கைக்கு டிக்கெட் எடுத்துக்கலாமா. நம்ம வந்து தனுஷ்கோடியில் இறங்கிட்டு அங்கேருந்து நம்ம வந்து படகேறி இலங்கையில் இருக்கிற தலைமன்னாருக்கு போகலாங்களாம். ஸோ இப்படி தான் வந்து போயிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 கிராமங்களும் அதில் 2000க்கும் மேற்பட்ட மக்களும் வாழ்ந்துருக்காங்க.
இப்படி பிஸியாக இருந்த இந்த நகரம் வந்து எப்படி அழிஞ்சிச்சு அப்படின்னா 1964 வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 17 ஒரு புயல் வந்திருக்குங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையை நோக்கி தான் போயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 22 இன்னொரு ஒரு புயல் வந்திருக்கு. அது வந்து இலங்கையில் தமிழர்கள் வாழும் பகுதியில் இது வந்து தாக்கியிருக்குங்க. அதுக்கப்புறம் 23 வந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடியை நோக்கி வந்திருக்குங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புயல் வந்ததாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த புயல் தான் அந்த மக்களுடைய வாழ்க்கையை வந்து புரட்டி போட்டிருக்குங்க. ஊர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கடல் நீராலும் மணல் திட்டாலும் வந்து மூழ்கடிக்கப்படுது சொல்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு ஊர் இருந்ததுக்கு, அப்படி ஒரு நகரம் இருந்ததுக்கு அடையாளமாக அங்கே சிதைக்கப்பட்ட இந்த ஒரு சர்ச் தான் இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த அழிவுக்கு பிறகு வந்து இது வந்து மக்கள் வாழ தகுதியற்ற இடம்னு சொல்லிட்டு அரசு அறிவிச்சிட்ருக்காங்க. எந்த அரசு அறிவிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இதுக்கு முன்னாடி தனுஷ்கோடி போயிருக்கீங்களா? ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே பிடிச்ச இடம் என்னன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து சங்கு, முத்து இந்த மாதிரி கிடைக்கிற பொருட்கள், கடல்லேருந்து கிடைக்கிற பொருட்களை எடுத்து அவங்க க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து செஞ்சு அதை விற்றுட்ருக்காங்க. இது பாருங்கள், இதுதான் முத்துங்களாம். இது வந்து அவங்க வந்து இந்த முத்தை வெளியே எடுத்து இதை வந்து பார்த்திங்கன்னா பேங்கிள், செயின், மணி இந்த மாதிரி அவங்க வந்து டிசைன் பண்ணி விற்றுட்ருக்காங்க. தனுஷ்கோடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அண்ணன் கடையில் தான் நாங்கள் வந்து திங்ஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லை, பேங்கிள், கிளிப்பு, முத்தாலான மணி இந்த மாதிரி நிறைய வந்து அவர்கிட்ட நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ அவர் பேர் என்னன்றது அவரே சொல்கிறாரு. அவர் எங்கே இருக்கிறாரு, எத்தனை வருஷமாக கடை வச்சுட்ருக்காரு சொல்கிறாரு. நீங்களே கேளுங்க. உதயபரத், நீங்கள் என்ன ஒரு இந்த தனுஷ்கோடி பக்கத்து ஊர் நடராஜபுரம்னு சொல்லுவார். இங்கேருந்து எவ்வளோ தூரம்? இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர். எவ்வளோ வருஷமாக கடை வச்சுருக்கீங்க? இது வந்து இப்போ ஒரு 5-6 வருஷம். 5 வருஷம் வச்சுருக்கீங்க. முன்னாடி வந்து அங்கிட்டு இருந்துச்சு, ரோடு போடாது. சரி, மழைலாம் வந்தால் போடுவீங்களா? மழை வந்தால் இங்கே தான் போடுவோம். இங்கே தான் போடுவீங்களா? அலை எதுவும் வராத? அலை இங்கிட்டுனா வராது, இங்கிட்டலாம் வராது. இந்த அண்ணாவுடைய கடையை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓவர் வியூ மாதிரி காட்டுறோம். ஸோ இங்கே என்னென்ன அவைலபிளாக இருக்குதோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோரலஸ் வந்து உங்களுக்கு ராமேஸ்வரத்துலேயும் சரி தனுஷ்கோடிலையும் சரி அவைலபிளாக இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள். இவருடைய கடையில் நாங்கள் வந்து திங்ஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கடலுக்கு போனோம். ஸோ நாங்கள் எப்படி என்ஜாய் பண்ணோன்றதை நீங்களே பாருங்கள்.
ஸோ தனுஷ்கோடியில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கடலில் வந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிளேஸ்க்கு வந்துருந்தோம். இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா இதான் பயங்கர ஹைலைட்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நடந்து போகிற இந்த பாலம் மாதிரி இருக்குது இல்லைங்களா, இது வந்து இரும்பால் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு. ஆனால் அந்த இரும்பால் பண்ண பாலமே வந்து பார்த்திங்கன்னா கடல் அலையால் வந்து அது ஷேக் ஆகுது. நடக்கவே பயமாக இருக்குது. ஏன்னா 3 பக்கம் இருக்கிற அலையும் வந்து மேலே அடிக்கிறப்போ நமக்கு வந்து அங்கே நிற்க பயமாக இருக்குது. அந்த இடம் உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ பாருங்கள் அந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதோட எங்களுடைய வீடியோ முடியுது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் இதுக்கு முன்னாடி வந்து ராமேஸ்வரம் போயிருக்கீங்க, அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து அதில் வந்து தனுஷ்கோடி போயிருக்கீங்க, உங்களுக்கு வந்து இதில் இடம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அது மட்டும் இல்லை என்னுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜேடி ஃபண்ட்ஸ் சொல்லிட்டு ஷார்ட்ஸ் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அது பிடிக்கும் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் வந்து ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும், பாருங்கள். அது மட்டும் இல்லை எங்கள் சேனல் நாங்கள் கூடிய சீக்கிரமே கிவ் அவே அனௌன்ஸ் பண்ண போகிறோம். கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைபராக இருக்கணும். ஸோ கிவ் அவே கொடுக்குறப்ப மட்டும் சப்ஸ்கிரைபராக இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இட் இஸ் நாட் ஃபேர். ஸோ நீங்கள் வந்து பெர்மனன்ட் சப்ஸ்கிரைபராக இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் எங்களுடைய கிவ் அவேல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.